இந்த வருடத்தினுடைய அதிக கலாய்க்கப்பட்ட ட்ரால்ஸ் மீம்ஸ்னு வச்சு செஞ்ச படம் எது அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம் இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மீம்ஸ், அவ்வளோ ட்ரால்ஸ் படத்தை வச்சு செஞ்சாங்க. ஸோ சங்கர் அவரோட இயக்கத்தில் இந்தியன் 2க்கு அப்புறமா ராம் சரணோட நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்துக்காக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வந்த விமர்சனங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்திருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன், அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான். வீடு சுத்தமான நாடு சுத்தமாகும் அப்படின்றது ரொம்ப அருமையான அவசியமான விஷயம் தான். அது எப்படி பிராக்டிகலா நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் இது முக்கியம் தான். நடுவில் 2-3 செய்திகள் படித்தேன். தெலுங்கானாவில் மாநகராட்சி பெண் இன்ஜினியர் ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கி குவிக்கிறாருன்னு அவங்களுடைய கணவரை வீடியோ எடுத்து கொடுத்து மனைவியை சிக்க வச்சப்போ அதை இந்தியன் 2 எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க. நம்ம நினைச்ச விஷயம் ஏதோ ஒரு வகையில் நடக்குது இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆட்டோ டிரைவர் தான் கூட பயணம் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட இருந்து தங்கச்சங்கிலியே பறிச்சுக்கிட்டு போயிடுறாரு. அந்த ஆட்டோக்காரரோட பையன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் தான். இந்தியன் 2 இருக்கு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வந்துருச்சு. சரி, அடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன அவர்கிட்ட இந்தியன் 3 எப்போ வரும், ஓடிடியில் தான் வரப்போறதா பேசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கேம் சேஞ்சர் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கான வேலைகளை அடுத்து ஆரம்பிக்கணும். இந்தியன் 3 ஓடிடிலாம் கிடையாது, டைரக்டாக கண்டிப்பாக தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.